எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஏசி டாக்கீஸ். நம்ம ஏசி டாக்கீஸ்ல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட்டோட நேச்சர் ஆஃப் ஒர்க் எப்படி இருக்கும்? அத பத்தி டீட்டெயிலா சொல்லுங்க. சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட்னா என்ன ஒர்க் பண்ணுவாங்க அந்த டிபார்ட்மெண்ட்குள்ள? அத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட்ல வேரியஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு. அதாவது மார்க்கெட்டிங், அட்மின், அப்புறம் வந்து இன்ஜினியரிங், டெய்ரியிங், லேப் டெக்னீஷியன் இந்த மாதிரி நிறையா ஒர்க் வந்து அதில் இருக்கு டிபார்ட்மெண்ட். ஸோ நம்ம அதன் அடிப்படையில் இன்னைக்கு நம்ம ரெண்டு விஷயம் மட்டும் பார்க்க போகிறோம். அதாவது சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட் டெய்ரிங்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட் லேப் டெக்னீஷியன் இது மட்டும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இவங்களோட நேச்சர் ஆஃப் ஒர்க் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த ஒர்க்கோட நேச்சுரலிட்டி தெரியல, அந்த நேச்சர் ஆஃப் ஒர்க்கே தெரியல. ஸோ இது வந்து ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஏசிடாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஸோ சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டண்ட்டில் வேரியஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அவங்கள யாராக இருந்தாலுமே எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து 8 மணி நேரம் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வேலை இருக்கும். கண்டிப்பாக ஓகேங்களா? ஸோ ஷிஃப்ட் பிரகாரம் உங்களுக்கு 8 மணி நேரம் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வேலை இருக்கும். ஸோ வந்து நேச்சர் ஆஃப் ஒர்க்கு சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட் டெய்ரிங்கில் வேலை பார்க்க போகிறவங்களுக்கு என்ன மாதிரியான வேலைகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஸ்டாக்கிங் ஆஃப் மில்க் பேக்கெட்ஸ் இன் தி டப்ஸ் அண்ட் செக்ரிகேட் லீக்கேஜ் மில்க் சாஷெட். அதாவது மில்க் பேக்கெட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பால் பேக்கெட் இருக்கும் இல்லையா, அது வந்து டப்பில் வந்து ஒழுங்கான முறையில் அடுக்கி வைக்கிறதும், லீக்கேஜ் ஆகிற மில்க் சாஷெட் இருக்கு இல்லையா, மில்க் பேக்கெட்டு, அதை வந்து பிரித்து எடுக்கிறதும் தான் ஒரு வேலை. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லோடிங் அண்ட் அன்லோடிங் டப்ஸ் இன் கோல்ட் ஸ்டோரேஜ் ரூம் அண்ட் ரூட் வெஹிக்கிள்ஸ். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டப்ஸு வந்து கோல்ட் ஸ்டோரேஜ் ரூமில் லோட் பண்ணுறதும் அன்லோடிங் பண்ணுறதும் ஒரு வேலை. சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த கோல்ட் ஸ்டோரேஜ் ரூம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட், அந்த ஒரு ரூம்ஸ் இருக்கும். ஸோ மில்க் சாஷெட்லாம் சேவ் பண்ணி வைக்கிறது, ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுன்னு ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அதில் ஒன்று தான் வந்து கோல்ட் ஸ்டோரேஜ் ரூம். அதில் தான் வந்து இந்த லோடிங் அன்லோடிங் டப்ஸ் வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் வாஷிங் அண்ட் டப் வாஷிங் இன் டெய்ரி ப்ரிமிசஸ். அதாவது அந்த பண்ணையில் இருக்கிற அந்த வளாகம் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்துட்டு ஃப்ளோர் வாஷிங் அப்புறம் வந்து டப் வாஷிங் இருக்கும். இதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு வேலை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளீனிங் ஆஃப் சிலோ, வாட் அண்ட் அதர் டெய்ரி எக்யூப்மெண்ட்ஸ். அதாவது அந்த பண்ணையில் இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வேட்டுன்றது வந்துட்டு ஒரு நீர் தொட்டி, அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு நீர் தொட்டி அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ அதை வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். சிலோ அப்படின்னா என்னென்னா ஒரு கிடங்கு, பண்ணையில் இருக்கிற ஒரு கிடங்கு தான் அது வந்து சிலோன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுற ஒரு வேலை இருக்கும் கண்டிப்பாக. ஸோ சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டண்ட்க்கு இந்த மாதிரியான வேலைகள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது வந்து சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட் டெய்ரிங் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்க போகிறவங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட் லேப் டெக்னீஷியன். ஓகே, ஸோ இவங்களுக்கு என்ன மாதிரியான வேலைகள் இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட் லேபில் ஒர்க் பண்ண போகிறவங்களுக்கு என்ன மாதிரியான வேலைகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, collection of samples from road milk tankers by verifying the metal seals. அதாவது அந்த ரோட் மில்க் டேங்கர்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் வந்து சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணுறது, அப்புறம் சாம்பிளிங் ஆஃப் மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸு, இந்த மில்க் ப்ராடக்டோட சாம்பிள்ஸ் எடுத்து பார்க்குறது, அப்புறம் வாட்டர் சாம்பிள்ஸ், அதுக்கு யூஸ் பண்ணுற வாட்டரோட சாம்பிள் எடுத்து பார்க்குறது, இடிபி சாம்பிள்ஸ் பார்க்குறது, ரெக்கார்டிங் தி பிடிஎஃப் டெம்பரேச்சர் அப்படின்னா இது வந்து ஒரு அந்த ரூம் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுற, அது ரெஃப்ரிஜரேஷன் மாதிரி. ஸோ அதோட டெம்பரேச்சர் வந்து ரெக்கார்ட் பண்ணுறது, அப்புறம் வந்து கோல்டு ரூம் டெம்பரேச்சரை வந்து செக் பண்ணுறது, அப்புறம் பாஸ்டரைசேஷன் டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மில்க் பாஸ்டரைசேஷன்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த டெம்பரேச்சர்லாம் மெயின்டைன் பண்ணுறது, அப்புறம் வந்து இதெல்லாமே ரெக்கார்ட் பண்ணியும் வைக்கிறது. இதுதான் வந்து ஒரு முக்கியமான வேலை. லேபில் ஒர்க் பண்ண போகிற சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டண்ட்க்கு இதெல்லாம் ஒரு முக்கியமான வேலைகள். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், அசிஸ்டிங் தி ஷிஃப்ட் இன் சார்ஜஸ் இன் தி ப்ரிப்பரேஷன் ஆஃப் ரீஏஜென்ட்ஸ், கெமிக்கல்ஸ் அண்ட் மீடியா ஃபார் மைக்ரோபயாலஜிக்கல் ஒர்க்கு. அப்படின்னா என்னென்னா, இது லேப் டெக்னீஷியனாக வேலை பார்க்க போகிறவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ ஒரு ஷிஃப்ட்டில் வேலை பார்க்குற ஆளுங்க இருக்காங்க இல்லையா, அவங்களோட சேர்ந்து அந்த ரீஏஜென்ட்ஸ் வேறு ஏதாவது பொருட்களை சேர்த்து பார்க்குறது, அந்த மாதிரி ரீஏஜென்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அதை வந்து செக் பண்ணுறது, அப்புறம் வந்து கெமிக்கல்ஸ் அதில் ஆட் பண்ணும்போது அதை பார்க்குறது, அப்புறம் வந்து மீடியா ஃபார் மைக்ரோபயாலஜிக்கல் ஒர்க்கு. ஸோ இதெல்லாம் வந்து அந்த மைக்ரோபயாலஜி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரியான வேலைகள் செய்கிறது தான் வந்து சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட் லேபில் ஒர்க் பண்ண போகிற ஒரு சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டண்ட்டோட வேலை. அப்புறம் வந்து கிளீனிங் ஆஃப் கிளாஸ்வேர்ஸ், laboratory accessories, equipments and
ஸ்டெரிலைசேஷன் ஆஃப் தி கிளாஸ்வேர்ஸ் ரெகுலர்லி அப்படின்னா என்னென்னா, அந்த யூஸ் பண்ணுற ஆய்வுக்கூடம் இருக்கும் இல்லையா, அதில் வந்து நிறைய வந்து இந்த குடுவைகள்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கிளாஸ் குடுவைகள்லாம் வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கிறது, அப்புறம் வந்து லெபார்ட்டரியில் இருக்கிற அந்த பொருட்கள்லாம் வந்து அக்சசரிஸ்லாம் வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கணும், எக்யூப்மெண்ட்ஸ் வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் வந்து ஸ்டெரிலைசேஷன் ஆஃப் கிளாஸ்வேர்ஸ் ரெகுலர்லி அப்படின்னா, ஸ்டெரிலைசேஷன்னா இன்னமும் தூய்மைப்படுத்துறது. அது வந்து மைக்ரோபயாலஜி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த லேப் விஷயமா படித்தவங்களுக்கு அதை பற்றி தெரியும். ஸ்டெரிலைசேஷன்னா ரொம்பவே தூய்மையாக வச்சுருக்கிறது. ஸோ ஒரு சில கிளாஸ்வேர்ஸ்லாம் அந்த மாதிரி வச்சுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் வரும். அந்த மாதிரி ஸ்டெரிலைசேஷன் பண்ணி வச்சுக்கிறது தான் அந்த சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டண்ட்டோட வேலை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மெயின்டைனிங் தி லேப் ப்ரிமிசஸ் க்ளீன் அண்ட் டைடி. லேப் ப்ரிமிசஸ்னால் அந்த லேபோட வளாகம், அதை வந்து க்ளீனாகவும் நீட்டாகவும் வச்சுக்கிறது தான் அவங்களோட வேலை. ஸோ இதுதான் வந்து இந்த வேலைகள் தான் ஒரு சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டண்ட் லேப் டெக்னீஷியன் வந்து பண்ண போகிற ஒரு வேலைகள். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நேச்சர் ஆஃப் ஒர்க்கு சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டண்ட் அண்ட் லேப் அண்ட் டெய்ரிங் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்க போகிற சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டண்ட்டோட வேலை. ஸோ இப்படி தான் இருக்கும் நேச்சர் ஆஃப் ஒர்க்கு. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட் டெய்ரிங்கும் சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட் லேபும் இன்றைக்கி பார்த்துட்டோம். ஸோ வரப்போகிற வீடியோகளில் வந்துட்டு மார்க்கெட்டிங், சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட் மார்க்கெட்டிங், அப்புறம் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன், இவங்கெல்லாம் வந்து இன்ஜினியரிங், இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து எந்த மாதிரியான வேலைகள் பார்க்கணும், நேச்சர் ஆஃப் ஒர்க் எப்படி இருக்குன்றதை பற்றி டீட்டெயிலாக கண்டிப்பாக சொல்கிறேன். இது எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஏசி டாக்கீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.